வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 45 ஃபீட் கிராஸ் 64 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நாம் பார்க்குறோம். 45க்கு 64 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு தெற்கு பார்த்த வீட்டினுடைய வரைபடம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு லார்ஜ் ஹவுஸ் பிளான் தான் இது. இப்போ நம்ம இந்த ஹவுஸ் பிளானில் நான் நார்த் பாயிண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் நமக்கு இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. வீட்டோட என்ட்ரன்ஸு இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன். இந்த வீட்டினுடைய அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நார்த்து சவுத்து சைஸு நமக்கு 64 ஃபீட் இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வடக்கு தெற்காக 64 அடி இருக்குது. கிழக்கு மேற்காக 45 அடி இருக்குது. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சைஸு நமக்கு 45 ஃபீட். இப்போ இந்த ஹவுஸ் பிளானுடைய டீட்டெயில்ஸை நாம் பார்க்குறோம். வீட்டோட என்ட்ரன்ஸு நமக்கு இந்த பக்கம் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் ரெண்டாக காமிச்சிருக்கிறோம். அதாவது இந்த இடத்துல வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது. போர்ட்டிக்கோ 26 ஃபீட் கிராஸ் 26 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 16 ஃபீட் சைஸில் ஒரு போர்ட்டிக்கோ. ஸோ இந்த லென்த்து நமக்கு 26 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 16 ஃபீட். இந்த இடத்துல 2 கார் பார்க்கிங், 2 கார்ஸ் பார்க்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸு நாம் இந்த இடத்துல விட்டுருக்குறோம். இந்த ஹவுஸ் ஒரு 3 குடும்பங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்காக நாம் போட்ட ஹவுஸ் பிளான் இது. ஸோ இந்த இடத்துல 2 கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு இந்த இடத்துல ஒரு ஷட்டர், தென் ஒரு ஷாப், ஒரு கடையும் இந்த வீட்டோட அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ஷாப்போட சைஸு நமக்கு 16 ஃபீட் கிராஸ் 16 ஃபீட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஷாப்புக்கு ஒரு விண்டோ ஈஸ்ட் சைடு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த போர்ட்டிக்குள்ள நமக்கு 2 கேட் வரும். இந்த இடத்துல ஒரு கேட் வரும், இந்த இடத்துல ஒரு லார்ஜ் கேட் வரும். இந்த லார்ஜ் கேட் கார் உள்ளே வர்றதுக்காக. தென் மெயின் டோரு நமக்கு இந்த சென்டரில் தான் இருக்கும். ஸோ அதே போல் இந்த இடத்துல நாம் ஒரு 3 ஸ்டெப்பு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் இருக்குது. இந்த மெயின் டோர் சரியாக நமக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். பொதுவாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தெற்கு பார்த்த வீடுகளில் ஒன்று நாம் சென்டரில் இந்த வீட்டுடைய மெயின் டோர் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஈஸ்ட் ஓரமாக நாம் வைக்கணும். ஸோ இந்த பிளானில் நாம் சென்டரில் தான் இந்த மெயின் டோர் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த மெயின் டோரோடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த மெயின் டோர் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த மெயின் டோர் வழியாக நம்ம இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிற உடனே இந்த இடத்துல ஒரு ஸ்மால் சிட் அவுட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் காட்டியிருக்கிறேன். 16 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு சிட் அவுட். இந்த இடத்துல சோஃபா, டேபிள், தென் சேர், இந்த சைடு ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரியான சோஃபா எல்லாம் இருக்கிற மாதிரி நாம் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் இந்த விண்டோ நாம் வித் சன்சைடோடு டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த சிட் அவுட்டுக்கு இந்த பக்கம் ஒரு லார்ஜ் ஹால் இந்த இடத்துல இருக்குது. இதோடைய சைஸு 24 ஃபீட் கிராஸ் 22 ஃபீட் 9 இன்ச்சஸ் சைஸில் இந்த லார்ஜ் ஹாலை நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கார்னரில் நமக்கு அக்னி பாகம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் ஒரு கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன் ஸ்லாப் எல்லாமே நாம் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிற மாடலை நாம் காட்டியிருக்கிறோம். கிழக்கு பார்க்க இருந்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி நாம் ஸ்டவ், சிங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுடைய சைஸு 2.5 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவுமே நாம் சன்சைடோடு டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு டைனிங் ஹால், கிட்டத்தட்ட 8 பேர் இருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு லார்ஜ் டைனிங் டேபிள்ஸ் இருக்கிற மாதிரி நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடம் நல்ல விசாலமாகவே இருக்கும். நமக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்கக்கூடிய இடம் கிடையாது. இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் நாம் இந்த ஹால்ஸை நாம் டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த கிச்சனுக்கு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ சரியாக இந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் ஏறி போகிற மாதிரி நாம் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு நம்ம இந்த கார்னர்லேயே நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் பூஜா ரூம் சரியாக ஈசானிய மூலையில் நாம் இந்த பூஜா ரூம் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட்
9 inches சைஸில் ஒரு பூஜா ரூம், ஒரு லார்ஜ் பூஜா ரூமாக தான் இருக்குது. இந்த பூஜா ரூமில் 2 விண்டோஸ் இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுடைய சைஸு 3 feet x 4 feet சைஸில் இந்த 2 விண்டோ நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அகைன் இந்த இடத்துல 2 விண்டோ இருக்குது. இந்த ஹால்னு பார்க்கும்போது இந்த ஹாலில் வந்து 2 விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸுமே 3 feet x 4 feet அப்படிங்கக்கூடிய சைஸில் தான் நாம் இந்த 2 விண்டோவுமே டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்பை ஒட்டி நாம் வந்து இந்த விண்டோ வச்சுருக்கிறது சரி வருமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு கொஷின்ஸ் வரலாம். இதில் இந்த விண்டோ அப்படிங்கக்கூடியது வந்து இந்த ஸ்டெப்புக்கு மேல் பகுதியில் இருக்கும். தென் இந்த விண்டோ வரும்பொழுது இந்த ஸ்டெப்புக்கு கீழ்ப்பகுதியில் வரும். நமக்கு இந்த இடம் வரும்பொழுது இந்த ஸ்டெப்பு வந்து இந்த விண்டோவுக்கு மேலே போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த விண்டோ இந்த ஸ்டெப்புக்கு மேலே, இந்த விண்டோ இந்த ஸ்டெப்புக்கு கீழே, அந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் தான் நாம் வந்து இந்த விண்டோ இருக்கிற மாதிரி நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். தென் பூஜா ரூமில் இருக்கக்கூடிய டோரோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 feet x 7 feet சைஸில் இந்த பூஜா ரூம் டோரு நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனில் வந்து இருக்கக்கூடிய டோரோடைய சைஸு 4 feet x 7 feet சைஸில் இந்த கிச்சனுடைய டோர் வந்து நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் பொறுத்தளவில் ஒரு 3 bedroom இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான், 3 BHK, 3 bedroom இந்த ஹவுஸ் பிளானில் இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. இந்த டோருடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 feet x 7 feet. சேம் 3 bedroomலையுமே நாம் வந்து இதே மாதிரியான சைஸஸில் தான் இந்த 3 டோருமே நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டோருக்குள்ளே நாம் என்டர் ஆகும்போது இந்த பெட்ரூம் வருது 16 feet x 11 feet சைஸில் இந்த பெட்ரூம் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் 8 feet x 4 feet சைஸில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் அட்டாச் ஆகியிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸு 3 feet x 4 feet சைஸில் ஒரு விண்டோ. தென் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 feet x 2 feet சைஸில் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸாக இருக்குது. இதே மாதிரி இந்த 3 விண்டோவுமே இந்த 3 பெட்ரூமே நாம் சேம் டைரக்ஷன்ஸில் சேம் டைமென்ஷன்ஸில் தான் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமு இந்த ஹாலுக்கு சரியாக சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த பெட்ரூம், இதில் இருக்கக்கூடிய எல்லாமே சேம் டைமென்ஷன்ஸ், பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட், தென் விண்டோ சைஸ் எல்லாமே சேம். அகைன் இந்த கார்னரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இதோடைய சைஸும் சேம் டைமென்ஷன்ஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட், தென் சேம் டைமென்ஷன்ஸில் இந்த விண்டோஸ். தென் இப்போ இந்த 3 பெட்ரூமுக்குமே நாம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் காமனான பாத்ரூம் டாய்லெட் நமக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த வாயு மூலையில் நாம் பாத்ரூம் டாய்லெட் தனித்தனியாக நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 feet x 5 feet சைஸில் நம்ம இந்த பாத்ரூம் டாய்லெட்டு நம்ம தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு லார்ஜ் OTS இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதாவது காலி இடம் 24 feet x 10 feet 9 inches சைஸில் நாம் இந்த OTS ஓப்பன் டு ஸ்கை இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு விண்டோ வச்சுருக்கிறோம். இந்த விண்டோவோடைய சைஸு 3 feet x 4 feet சைஸில் இந்த விண்டோ இருக்குது. ஸோ சரியாக இந்த மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த பின்வாசல் இருக்கிற மாதிரி தான் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானில் இருக்கக்கூடிய வால் திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக எல்லா வால்ஸுமே 9 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் தான் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பாத்ரூம்லையும் இருக்கிற ஃப்ரண்ட் வால், தென் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த சைடு வால்ஸ் மட்டும் நாம் 4.5 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 45 feet x 64 feet இஸ் ஈக்குவல் டு 2880 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. இந்த ஹவுஸ் பிளானுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்டிமேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் வந்து இந்த ஹவுஸ் பிளானுக்கு அப்ராக்சிமேட்டாக 57 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறையா ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் நம்மளுடைய சேனல்ஸில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.